அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்கும் ஈரான் கடும் எச்சரிக்கை. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ளும் என்று ஈரானிய அதி உயர் மதத் தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி எச்சரித்துள்ளார். சரணடையுமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுத்த கோரிக்கையையும் அவர் நிராகரித்தார். புதன்கிழமை ஜூன் 18 அன்று தொலைக்காட்சியில் கொமேனியின் பதிவு செய்யப்பட்ட உரை ஒளிபரப்பப்பட்டது. இந்த உரையில் அமெரிக்காவின் எந்தவொரு இராணுவ தலையீடும் திருப்ப முடியாத சேதங்களை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கொமேனி எச்சரித்தார். ஈரானையும் ஈரானியர்களையும் அறிந்த புத்திசாலிகள் ஒருபோதும் மிரட்டும் மொழியில் பேச மாட்டார்கள், ஈரானிய மக்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு உடனடி ராஜதந்திர தீர்வை பரிந்துரைத்திருந்தாலும் பின்னர் அமெரிக்காவும் போரில் சேரலாம் என்று கூறியிருந்தார். நேற்று செவ்வாயன்று தனது சமூக ஊடக பக்கத்தில் கருத்துரைத்த டிரம்ப் ஈரான் உடனடியாக நிபந்தனையற்ற சரணடைவை அறிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். உள்துறை தகவல்களின்படி டிரம்பும் அவரது அணியும் ஈரானின் அணு ஆயுத முகாம்கள் மீது இஸ்ரேலுடன் இணைந்து தாக்கும் வாய்ப்புகளை பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இஸ்ரேலின் விமான தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஆயிரக்கணக்கானோர் தெஹ்ரானை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். மக்கள் வெளியேறத் தொடங்கியுள்ள நிலையில் தெஹ்ரானை விட்டு வெளியேறும் நெடுஞ்சாலைகள் மக்கள் வாகனங்களால் நிரம்பி இருந்ததாக ஊடகங்கள் கூறுகின்றன. ஈரானிய அரசு மக்கள் மத்தியில் அச்சம் பரவாமல் தடுப்பதற்காக ஊடக புகைப்படங்களை வெளியிட கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவம் 50 விமானங்கள் மூலம் தெஹ்ரானில் உள்ள ஏறத்தாழ 20 இடங்களை தாக்கியதாக தெரிவித்துள்ளது. மூலப்பொருட்கள், கூறுகள், ஏவுகணைகளுக்கான உபகரணங்கள் உற்பத்தி செய்யும் தளங்கள் இதில் அடங்கும். இலக்குகளை தாக்கும்போது ஈரானியர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக தலைநகரின் சில பகுதிகளை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் கூறியது. இஸ்ரேல் தாக்குதல்களில் குறைந்தது 224 பேர் பலியாகியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தரப்பில் ஈரான் ஏவிய 400 ஏவுகணைகளில் 40ஐ அதன் பாதுகாப்பு அமைப்புகள் தடுக்க முடியவில்லை. இவை 24 பொதுமக்கள் உயிரிழப்புக்கு வழிவகுத்துள்ளது. இந்த போர் குறித்து கருத்துரைத்த ரஷ்ய வெளியுறவுத்துறை உலகம் பேரழிவை சில மில்லிமீட்டர்கள் தூரத்தில் சந்திக்கின்றது என்று எச்சரித்துள்ளது.